தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்கள் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள் தமிழகத்தில் வெப்பநிலை 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கம் விலை இன்று காலையில் சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்த நிலையில் பிற்பகலில் மேலும் 1920 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கம் 14,270 ரூபாய்க்கும் 1 சவரன் தங்கம் 1,14,160 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 20,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிலோ வெள்ளி 3 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் 2வது நாளாக மக்களவை முடங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவையை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக பாஜக எம்பிக்கள் மற்றும் காங்கிரஸ் எம்பிக்கள் குழுவை அழைத்து மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா ஆலோசனை மேற்கொண்டார். இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மக்களவையில் விளக்கம் அளிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவையில் ராகுல் காந்தியை பேச அனுமதிக்காததால் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து காகிதங்களை கிழித்து எறிந்து அமளியில் ஈடுபட்ட தமிழக எம்பிக்களான மாணிக்கம் தாகூர், சிபிஎம் எம்பி சு வெங்கடேசன் உட்பட 8 எதிர்க்கட்சி எம்பிக்கள் நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கொண்டு வந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து 7 காங்கிரஸ் எம்பிக்கள் உட்பட 8 எதிர்க்கட்சி எம்பிக்கள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக அவைத்தலைவர் இருக்கையில் இருந்த திலீப் சைக்கியா அறிவித்தார். எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற வளாகத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கங்களை எழுப்பினர். மக்களவையில் தான் பேசுவதை தடுப்பது நாடாளுமன்ற மரபை மீறுவதாகும் என்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம் எழுதியுள்ளார். குடியரசுத் தலைவரின் உரையில் தேசிய பாதுகாப்பு முக்கிய பகுதியாக இருந்தது, அது குறித்து விவாதிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினரின் செயல் அவமானகரமானது என்று மத்திய அரசு சார்பில் அமைச்சர் பியூஷ் கோயல் கண்டனம் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இரட்டை நிலைப்பாடு கொண்டுள்ளதாகவும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். வரி விதிப்பு ஒப்பந்த விவகாரத்தில் அமெரிக்காவிடம் மத்திய அரசு சரணடைந்து விட்டதாக கூறி மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இந்த விவகாரத்தை உடனே விவாதிக்க வேண்டும் என்று முழக்கமிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். நாடு முழுவதும் நிகழும் விமான விபத்துகள், அதன் காரணங்கள் குறித்து மாநிலங்களவையில் ஒடிசா எம்பி சுபாஷிஸ் குந்தியா கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மத்திய விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் முரளிதர் மோகல், கடந்த 1 ஆண்டில் மட்டும் நாடு முழுவதும் 19 விமான விபத்துகள் நடந்துள்ளதாக தெரிவித்தார். இதுவரை அகமதாபாத் விமான விபத்து அறிக்கை மட்டுமே வெளியிடப்பட்டுள்ள நிலையில் மற்ற விபத்துகள் விசாரணையில் உள்ளதாகவும் கூறினார். அகமதாபாத் விமான விபத்தை போலவே லண்டனில் இருந்து பெங்களூரு வந்த ஏர் இந்தியா விமானத்தின் எரிபொருள் ஸ்விட்ச் கோளாறு குறித்த விசாரணை தொடங்கியுள்ளது. அனைத்து போயிங் 787 விமானங்களையும் ஏர் இந்தியா நிறுவனம் ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்கு மத்திய அரசு 10,354 கோடியே 15 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளதாக நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் நிறுவனம் 1,995 கோடி ரூபாயும், ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் 5,596 கோடி ரூபாயும் கடன் வழங்கி இருப்பதாக எழுத்துப்பூர்வமாக அளிக்கப்பட்ட பதிலில் கூறப்பட்டுள்ளது.
மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏமாற்றமே கிடைத்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு தமிழக மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்றும் அவர் சாடியுள்ளார். ஏற்கனவே சொல்லியாச்சா, வெறும் ஏமாற்றம் தான், மாற்றம் தான் இருக்கு. மாற்றம் ஏமாற்றம் கிடைக்கும். ஏமாற்றம் இதுக்கு மக்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாடங்களை கற்பிப்பாங்க. தான் யாரையும் எதிரியாக பார்ப்பதில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தம்மை விமர்சிப்பவர்களையும் கூட நண்பர்களாகவே பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கு வரும் 6ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை விருப்ப மனு வழங்கப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என். ஆனந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கட்சி தலைமை அலுவலகத்தில் வரும் 6ஆம் தேதி நண்பகல் 12 மணி முதல் விருப்ப மனுக்களை பெறலாம் என்றும், இதர நாள்களில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை விருப்ப மனு விநியோகிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். 234 தொகுதிகளிலும் தாவேக சார்பில் போட்டியிட விருப்பமுள்ளவர்கள் விருப்ப மனுவை பெற்று அதில் கேட்கப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும் முழுமையாக பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் ஒப்படைக்க வேண்டும் எனவும் தாவேக பொதுச் செயலாளர் என். ஆனந்த் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை தாவேக்காவில் இணைத்துக் கொண்ட நிலையில் அதிமுகவை ஊழல் கட்சி என விஜய் எப்படி விமர்சிக்கலாம் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். விஜய் எங்களுக்கு எதிரி இல்லை, என்டிஏ கூட்டணிக்கு திமுக தான் ஒரே எதிரி என்றும் அவர் கூறியுள்ளார். தேமுதிகவுடன் கூட்டணி வைப்பது குறித்து இபிஎஸ் முடிவு செய்வார் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். என்டிஏ கூட்டணிக்குள் வந்தால் விஜய்க்கு தான் நல்லது என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயண பொறுப்பாளர் பணியில் இருந்து விலகுவதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தந்தையின் உடல்நிலை காரணமாக கட்சி பணி செய்ய முடியாத நிலையில் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். கட்சி தலைவர்கள் நயினார் அண்ணா அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் கொஞ்சம் தந்தையாருடைய உடல்நிலை அவரை பார்த்துக்கணும். அதனால தான் அதிகமாக இன்னைக்கு கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கேன். அப்பா அவங்க கொஞ்சம் டயாலிசிஸில் இருக்காங்க. ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் ஹிம். என்னுடைய முதல் கடமை அது. அதனால் இன்னைக்கு அந்த அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. என்னால் அதிகமாக டிராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சிருக்கிறேன். கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு வேறு வேறு பொறுப்பாளர்களை ரீஅலோகேட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அடுத்த பிரச்சாரம் வேற என்ன சொல்றாங்களோ அதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். இப்போதைக்கு அதிகமாக டிராவல் பண்ண முடியாத சூழ்நிலை எனக்கு இருக்கு. அதனால் அதையும் கட்சி புரிஞ்சுக்கிட்டாங்க. சம்பந்தப்பட்ட நேரத்தில் என்ன வேலை, தேர்தல் நிற்பதா இல்லையா, இதெல்லாம் செய்யணுமான்னு கட்சி சொல்லட்டுங்கன்னா அதுக்கப்புறம் நான் பேசுறேன். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் தமிழ்நாடு அங்கன்வாடி மற்றும் சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்ததால் பரபரப்பு நிலவியது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 9 மீனவர்களை ஊர்காவல் நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது. கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி கைது செய்யப்பட்ட மண்டபம் மீனவர்கள் 3 பேரில் 2 பேருக்கும், ஜனவரி மாதம் 3ஆம் தேதி கைதான மயிலாடுதுறை மீனவர்கள் 9 பேரில் 7 பேருக்கு நீதிபதி விடுதலை பிறப்பித்தார். அதே நேரத்தில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறையைச் சேர்ந்த மீனவர்களின் காவலை வரும் 13ஆம் தேதி வரை இலங்கை நீதிமன்றம் நீட்டித்தது. 10 கோடி ரூபாய் டெபாசிட் செய்ய நடிகர் விஷாலுக்கு மேலும் கால அவகாசம் வழங்கலாமா என்பது குறித்து லைகா நிறுவனம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லைகா நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய 21 கோடியே 29 லட்சம் ரூபாயை 30% வட்டியுடன் திருப்பிக் கொடுக்கும்படி விஷால் தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவுக்கு 2 நீதிபதிகள் அமர்வு இடைக்கால தடை விதித்து 10 கோடி ரூபாயை மட்டும் டெபாசிட் செய்ய விஷால் தரப்புக்கு உத்தரவிட்டது. ஆனால் ஜிஎஸ்டி உள்ளிட்ட பிரச்சனைகள் உள்ளதால் பணத்தை செலுத்த 6 வார கால அவகாசம் வேண்டும் என்று விஷால் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. கால அவகாசம் வழங்குவது குறித்து பதிலளிக்க லைகா நிறுவனத்திற்கு உத்தரவிட்டு விசாரணையை பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்தனர்.
பழம்பெரும் இசையமைப்பாளர் SP வெங்கடேஷ் காலமானார். இசையமைப்பாளர்கள் ஷியாம் மற்றும் ரவீந்திரன் ஆகியோரின் உதவியாளராக பயணத்தை தொடங்கிய SP வெங்கடேஷ் மோகன்லால் நடித்த ராஜாவிண்டே மகன் படம் மூலம் மலையாளத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமாகினார். மலையாள திரையுலகில் கிலுக்கம், மின்னாரம், ஸ்படிகம் உள்ளிட்ட பல வெற்றி படங்களுக்கு தனித்துவமாக இசையமைத்து பலரது மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளார். 1993ஆம் ஆண்டு மாநில சிறந்த இசையமைப்பாளர் விருதையும் SP வெங்கடேஷ் பெற்றுள்ளார். இந்நிலையில் தனது 70வது வயதில் சென்னையில் உள்ள இல்லத்தில் காலமானார். அவரது மறைவு திரையுலகிற்கும் இசை ரசிகர்களுக்கும் பேரிழப்பாகும். மணிப்பூர் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக யும்னம் கெம்சன் சிங் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஒரு வருடமாக குடியரசுத் தலைவர் ஆட்சி நடந்து வரும் நிலையில் டெல்லியில் நடைபெற்ற பாஜக MLA-க்கள் கூட்டத்தில் பாஜக சட்டமன்ற கட்சித் தலைவராக யும்னம் கெம்சன் சிங் தேர்வாகியுள்ளார். പ്രതിപക്ഷത്തിന്റെ കുതന്ത്രങ്ങൾക്കുള്ള മറുപടിയാണ്. சபரிமலை தங்க கொள்ளை விவகாரம் தொடர்பாக கேரள அரசை கண்டித்து காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சியினர் கேரள சட்டமன்றத்தில் கடும் ரகளையில் ஈடுபட்டனர். கூட்டத்தொடர் தொடங்கியதும் சபாநாயகரை எதிர்க்கட்சி MLA-க்கள் முற்றுகையிட்டு முழக்கங்களை எழுப்பினர். அவரது இருக்கையை நோக்கி அத்துமீறி நுழைய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் சபை காவலர்கள் தலையிட்டு எதிர்க்கட்சி உறுப்பினர்களை வெளியேற்றினர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள கால்சி பகுதியில் 30 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. குறுகலான சாலையில் செல்லும் பொழுது இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து விரைந்து வந்த பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்ட நிலையில் 3 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தரவுகள் பகிர்வு என்ற பெயரில் நாட்டு மக்களின் அந்தரங்க உரிமையோடு விளையாடக்கூடாது என்று மெட்டா நிறுவனத்திற்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். அந்தரங்க கொள்கை விவகாரத்தில் விதிக்கப்பட்ட அபராதத்தை ரத்து செய்ய கோரிய மெட்டா நிறுவனத்தின் மனுவையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தரவுகள் பகிர்வு என்ற பெயரில் நாட்டின் குடிமக்களின் அந்தரங்க உரிமைகளுடன் விளையாடக்கூடாது என்று வாட்ஸ்அப் மெட்டா நிறுவனத்திற்கு உச்சநீதிமன்றம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அந்தரங்க கொள்கை மீறல் தொடர்பாக காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா விதித்த 331 கோடி ரூபாய் அபராதத்தை எதிர்த்து மெட்டா தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. அப்போது நாட்டின் அரசமைப்பு சட்டத்தை மதிக்காவிட்டால் நாட்டை விட்டு வெளியேறலாம் என நீதிபதிகள் கடிந்து கொண்டனர். இதையடுத்து தரவுகள் பகிர்வை நிறுத்துவதாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய மெட்டாவுக்கு உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் விசாரணையை பிப்ரவரி 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. ஸ்பெயின் நாட்டில் 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட உள்ளதாக பிரதமர் பெட்ரோ சாnchez அறிவித்துள்ளார். பாதுகாப்பான டிஜிட்டல் சூழலை உருவாக்கும் நோக்கில் சமூக ஊடக தளங்கள் வயது சரிபார்ப்பு முறைகளை கட்டாயம் அமல்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். சமூக ஊடகங்களில் பரவும் வெறுப்பு பேச்சு, ஆபாச உள்ளடக்கம், தவறான கருத்துகள் இளம் வயதினருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக ஸ்பெயின் அரசு குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் சட்டவிரோத மற்றும் வெறுப்புணர்வை தூண்டும் உள்ளடக்கங்களை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய மசோதா அடுத்த வாரம் தாக்கல் செய்யப்பட உள்ளது. கிராக், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் ஆகிய தளங்களில் சட்ட விதிமீறல்கள் உள்ளதா என்பதை அரசு தரப்பு ஆய்வு செய்ய உள்ளது. கடந்த டிசம்பரில் இதேபோல் ஆஸ்திரேலியா 16 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதித்த முதல் நாடாக மாறியது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் கடந்த 4 தசாப்தங்களில் இல்லாத அளவிற்கு பெய்து வரும் கடும் பனிப்பொழிவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 30ஆக உயர்ந்துள்ளது. ஜனவரி 20 முதல் பனிப்பொழிவு தொடர்பான விபத்துகளில் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். வடக்கு ஜப்பானில் உள்ள அமோரி நகரில் மேற்கூரைகள் மற்றும் நடைபாதைகளில் தேங்கிய பனியை அகற்ற பாதுகாப்பு படை வீரர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர்.
இந்த கடும் பனிப்பொழிவு வரும் பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெற உள்ள பொது தேர்தலில் வாக்குப்பதிவை பாதிக்கக்கூடும் என்றும் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தொடர்பான அழுத்தத்தால் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தில் பிரதமர் மோடி கையெழுத்திட்டிருக்கலாம் என ராகுல் காந்தி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அமெரிக்க அதிபரின் கடும் அழுத்தம் காரணமாகவே பிரதமர் மோடி அவசரமாக நேற்று இரவு வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருப்பதாக கூறியுள்ள ராகுல் காந்தி, பிரதமர் மோடி பதற்றத்தில் இருப்பதாகவும் இப்போது எங்கே தனது பிம்பம் பாதிக்கப்படுமோ என்று அஞ்சுவதாகவும் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் பிம்பத்தை உருவாக்கியவர்களே இப்போது அதை உடைக்கிறார்கள் என்றும் கூறியுள்ள ராகுல் காந்தி, அமெரிக்காவில் அதானி மீது ஒரு வழக்கு உள்ளது, அது உண்மையில் பிரதமர் மோடி மீதான வழக்குதான் என்றும் சாடியுள்ளார். அதோடு பிரதமர் மோடி அமெரிக்காவுடன் சமரசம் செய்து கொண்டு நாட்டு மக்களின் கடின உழைப்பை விற்றுவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ள ராகுல் காந்தி, முதல் முறையாக எதிர்க்கட்சித் தலைவரான தன்னை குடியரசுத் தலைவரின் உரை பற்றி பேசுவதற்கு அனுமதிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் உலகையே உலுக்கும் அமெரிக்காவின் பாலியல் குற்றவாளி தொடர்பான எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அமெரிக்கா இன்னும் வெளியிடாத பல தகவல்கள் இருப்பதாகவும், இதனாலும் பிரதமர் மோடி அழுத்தத்தில் இருப்பதாகவும், இதை நாடு புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் ராகுல் காந்தி கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை விரைந்து முடிக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதா என மாநிலங்களவையில் திமுக உறுப்பினர்கள் கிரிராஜன் மற்றும் கனிமொழி சோமு கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை இணையமைச்சர் டோக்கன் சாஹூ 63,246 கோடி ரூபாய் செலவில் 118.9 கிலோமீட்டர் மெட்ரோ பாதைக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதற்காக 10,354 கோடி ரூபாய் வங்கிகள் மூலம் நிதி உதவியை மத்திய அரசு வழங்கியுள்ளதாகவும் கூறினார். வழக்கு விசாரணை முடிந்த பிறகும் தீர்ப்பு கூறாமல் ஒத்திவைப்பது நீதித்துறையில் தீர்வு காண வேண்டிய பிரச்சினை என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் கருத்து தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு கூறியும் அதன் நகல் பதிவேற்றம் தாமதமான விவகாரத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரிக்கும் போது இந்த கருத்தை தெரிவித்த தலைமை நீதிபதி, நீதி தேடி வருவோரின் நலன் கருதி விசாரணை முடிந்த வழக்குகளில் தீர்ப்பு தாமதம் ஏற்படாத நிலை உருவாக வேண்டும் என வலியுறுத்தினார். மருதமலை மாமணியே பாடல் வரிகளில் தாவேக தலைவர் விஜயை குறிப்பிட்டு பாடியதற்கு பாடகர் வேல்முருகன் மன்னிப்பு கோரியுள்ளார். தனது செயல் யார் மனதையாவது புண்படுத்தி இருந்தால் மன்னிப்பு தெரிவித்துக் கொள்வதாகவும், தாம் பாடியதற்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு சென்னை காமராஜர் சாலையில் உள்ள ராணிமேரி கல்லூரி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்து வருகிறது. புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு, தடுப்பு மற்றும் முன்கூட்டியே கண்டறிவதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் துவக்கப் பள்ளிகளில் காலையில் தினமும் உப்மா மட்டுமே வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் காலை உணவை குழந்தைகள் தவிர்ப்பதாகவும், உணவுகள் வீணாகி வருவதாகவும் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரியில் குப்பையில் கிடந்த தங்க நகையை போலீசாரிடம் ஒப்படைத்த பெண் தூய்மை பணியாளருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. தர்மாபுரி பகுதியைச் சேர்ந்த தூய்மை பணியாளர் ஜோதி பணியின் போது குப்பையில் இருந்து 1 பவுன் தங்க கம்மலை கண்டெடுத்துள்ளார். மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் அதை ஒப்படைத்த ஜோதியை சப் இன்ஸ்பெக்டர் சிவகுமார் உள்ளிட்ட பலரும் பாராட்டி வருகின்றனர். பேரிடர் காலங்களில் ஏற்படும் தீ விபத்துகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் கோவை சூலூர் இந்திய விமானப்படை தளம் சார்பில் சிறப்பு தீயணைப்பு பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. இதில் விமானப்படை ஹெலிகாப்டர் சூலூர் பெரிய குளத்தின் மேலே தாழ்வாக பறந்து பாம்பி பக்கெட்ஸ் எனப்படும் ராட்சத கலன்கள் மூலம் தண்ணீர் சேகரிக்கப்பட்டது. பின்னர் அது விமானப்படை தளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு ஒத்திகை பார்க்கப்பட்டது. இந்த காட்சிகளை அப்பகுதி பொதுமக்கள் கரைகளில் திரண்டு ஆர்வத்துடன் பார்த்தனர்.
ஈரான் தொடர்பான பதற்றத்தை தணிக்க மத்திய கிழக்கு நாடுகள் தூதரக பேச்சுவார்த்தைகளை தீவிரப்படுத்தி வருகின்றன. ஈரான் தொடர்பான பதற்றத்தை குறைக்கும் நோக்கில் பிராந்திய அளவில் ஒருங்கிணைந்த முயற்சிகள் நடைபெற்று வருவதாக கத்தார் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் அன்சாரி தெரிவித்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானி ஈரானின் உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரி அலி லரிஜானியை சந்தித்து மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றத்தை தணிக்கும் முயற்சிகள் குறித்து சமீபத்தில் ஆலோசனை நடத்தியுள்ளார். ரஷ்யா அமெரிக்கா இடையிலான கடைசி அணு ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தமான புதிய ஸ்டார்ட் ஒப்பந்தம், அதாவது மூலோபாய ஆயுத குறைப்பு ஒப்பந்தம் வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி முடிவுக்கு வருகிறது. இதற்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே அணு ஆயுத எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் எந்த ஒப்பந்தமும் இல்லாத நிலை உருவாகும் அபாயம் உள்ளது. இருபுறமும் பயன்படுத்தப்படும் அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை 1550ஆக கட்டுப்படுத்தும் இந்த புதிய ஸ்டார்ட் ஒப்பந்தத்தை மேலும் ஒரு வருடத்திற்கு தொடரலாம் என ரஷ்ய அதிபர் புதின் முன்மொழிந்தார். ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இதற்கு இதுவரை அதிகாரப்பூர்வமாக பதிலளிக்கவில்லை. மேலும் 2023 முதல் பரஸ்பர ஆய்வுகளை ரஷ்யா அனுமதிக்கவில்லை என அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது. உலக அளவில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா சேர்ந்து 87% அணு ஆயுதங்களை கையிருப்பில் வைத்துள்ளன. அதே நேரத்தில் சீனா தனது அணு ஆயுத எண்ணிக்கையை வேகமாக அதிகரித்து வருகிறது. இதனால் 3 நாடுகளையும் உள்ளடக்கிய புதிய ஒப்பந்தம் மிகவும் சிக்கலானதாக மாறியுள்ளது. புதிய உலகளாவிய அணுசக்தி ஒப்பந்தம் கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என கணிக்கும் பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் முதலில் அணு ஆயுத போர் ஏற்படும் அபாயத்தை குறைப்பதே முக்கியம் என வலியுறுத்தியுள்ளனர். யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே ஆகியோர் போரில் உயிரிழந்த யுக்ரைன் வீரர்களுக்கான நினைவு சின்னத்தில் மெழுகுவர்த்தி ஏற்றி மரியாதை செலுத்தினர். அந்த சமயத்தில் யுக்ரைன் தலைநகர் கீவில் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கையாக சைரன் ஒலித்துக் கொண்டிருந்தது. யுக்ரைன் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய ரூட்டே, ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர கடினமான அரசியல் முடிவுகள் அவசியம் என தெரிவித்தார்.